திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளாகி தண்டவாளத்தில் கிடக்கும் பெட்டிகளை அகற்றும் பணி மழை காரணமாக தாமதம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பார்த்தசாரதி. இந்த பணிகள் மீட்பு பணிகள் தாமதமாவதற்கு காரணம் என்ன? மழையினுடைய தீவிரம் அதிகமாக உள்ளதா? அபிநயா, இன்று காலை சுமார் 5 மணி அளவில் சரக்கு ரயில் தடம் புரண்டு டீசல் டேங்கர் லாரிகள் 17 டேங்கர்கள் ரயிலில் இருந்து விழுந்தது. இதில் தடம் புரண்ட பெட்டிகள் தீ அணைக்கும் வீரர்களால் தீ கட்டுப்படுத்தப்பட்டு தற்பொழுது அந்த பகுதியில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மீட்பு பணியில் ராட்சச கிரேன்கள் சீனாவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட 1600 டன் கையாளக்கூடிய கருவிகளை கொண்டு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் சம்பவ இடத்திலே இருந்து தற்போது மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த இடத்தில் தற்போது மழை பெய்தது. மழையினால் தற்போது சுணக்கம் ஏற்பட்ட போதிலும் தொடர்ந்து மழையிலேயும் அதிகாரிகள் ரயில்வே பணியாளர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 பெட்டியில் இன்னும் அந்த இடத்தில் சுமார் 27,000 லிட்டர் டீசல் 2 டேங்கரில் இருப்பதால் அதை மிஸ்டர் கிளீன் சூப்பர் சக்கர் எந்திரத்தை கொண்டு வந்து லாரியில் அதை நிரப்பும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து 17 பெட்டிகளையும் அப்புறப்படுத்திவிட்டு 4 வழி பாதையாக உள்ள அரக்கோணம் மார்க்கத்தில் விரைந்து ரயில்களை விடுவதற்கான பணியை மேற்கொள்ள உள்ளனர். அதே நேரத்தில் காலையில் இருந்து மின்சார ரயில்கள் எதுவும் திருவள்ளூரில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இயக்கப்படவில்லை. இதனாலும் பயணிகள் அவதியுற்று வருகின்றனர். இந்த நிலையில் 7 மணி அளவில் இரவில் இருந்து மின்சார ரயில் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அபிநயா, தீ விபத்து ஏற்பட்ட ரயிலை மீட்கும் பணிகள் அங்கு தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மழையால் சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பார்த்தசாரதி.